கடுகு வெந்தயம் சோம்பு போட்டாச்சு. சின்ன வெங்காயம் பூண்டு, வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டு வெங்காயம் பூண்டு அரைச்சி நம்ம குழம்பு தாளிக்கும் போதே அதை வதக்கணும்னா வாசனையாக இருக்கும், நல்ல வாசனையாக வருங்க. மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, நல்லா இதில் மஞ்சத்தூள் அந்த பூண்டு வெங்காயம்லாம் அரைச்சி போட்டால் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி வந்து கொஞ்சம் திக்காகவே கரைச்சிக்கங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. இப்போ நம்ம கொதிச்சோடனே மீன் கழுவி போட்டுடலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து திக்காகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மீன் போட்டுக்கலாம். நான் வவ்வா மீன் தாங்க எடுத்துருக்கேன், 1 கிலோ. மீன் குழம்பு ரெடி. கடைசியாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான்.